ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நல்லா காரசாரமா ஹைதராபாடி ஸ்டைல்ல ஒரு சிக்கன் மெஜஸ்டிக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல 300 கிராம் போன்லெஸ் சிக்கனை நல்லா கழுவிட்டு நீல வாக்குல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அது கூட அரை முட்டைய நல்லா பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஊறுறதுக்காக மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு சிக்கனை ஒன்னொன்னா சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா 15 பல் பூண்டை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அரை மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப அது கூட அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் தனியா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயில பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனை அதுல சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு சிக்கனை நல்லா அந்த மசாலாவோட வதக்கி விட்டீங்கன்னா சூப்பரா ஸ்பைசியா ஹைதராபாடி ஸ்டைல்ல ஒரு மெஜஸ்டிக் சிக்கன் ரெடி. சென்னைக்கு எப்படி சிக்கன் 65 அது மாதிரி ஹைதராபாத்ல இந்த மெஜஸ்டிக் சிக்கன் ரொம்ப ஃபேமஸ். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.